குடல் வளம். அது பலமாக இருந்தால் எவ்வளவு நன்மை, பலவீனமாக இருந்தால் எத்தனை தீமைகள் அப்படிங்கிறத நீங்கள் பார்ப்போம். இன்னைக்கு 99% மக்களுக்கு பலவீனம் தான். தயவு செய்து சாப்பாட்டில் இருக்கக்கூடிய கருவேப்பிலையை எடுக்காதீங்க, மிளகை எடுக்காதீங்க. இது 2யுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நல்ல முறையில் வைத்துக்கொள்ள, ஆரோக்கியத்தில் வைத்துக்கொள்ள 100 ஆயுசு அப்படிங்கிற விஷயம் தான் எப்பொழுதுமே நான் சொல்லக்கூடிய விஷயம் 100 ஆயுசு. மிக முக்கியமான பதிவு தேங்காய் பால். 48 நாள் தேங்காய் பாலை பிழிஞ்சு எடுத்து காலையில் வெறும் வயிற்றுல குடிச்சு பாருங்க. அவ்வளோ ஷைனிங் இருக்கும், முடி கொட்டாது, முடி நல்லா வளர்த்தி இருக்கும், கண் பார்வை நன்றாக இருக்கும், மெமரி நல்லா இருக்கும், சாயாத உடலாக இருக்கும். நம்ம சீக்கிரம் சாக மாட்டாங்க அப்படிங்கிற சாயா உடலாக, அதுவும் காய கல்பமாக. அதுதான் உன் உயிர் பெருக்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உயிர் பெருக்கின சாதாரண விஷயமா? உயிரை பெருக்குவதற்கான ஒரு விஷயம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது லைஃப் டியூனர் தமிழ். லைஃப் டியூனர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான பதிவு என்ன கேட்டீங்கன்னா, குடல் வளம். அது பலமாக இருந்தால் எவ்வளவு நன்மை, பலவீனமாக இருந்தால் எத்தனை தீமைகள் அப்படிங்கிறத நீங்கள் பார்ப்போம். இன்னைக்கு 99% மக்களுக்கு பலவீனம் தான். சாப்பிட்ற சாப்பாடு இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டு, கண்ட கண்ட நேரத்தில் சாப்பிட்றது, ஓய்வு அப்படிங்கிறது குடலுக்கு கொடுக்கறதே கிடையாது. நம்ம பார்க்கறதெல்லாம் சாப்பிட்றோம், ஆசைப்பட்டதெல்லாம் உடலில் வந்து நொப்புறான்னு சொல்லுவாங்க. சாப்பாட்டோடு கருவேப்பிலையும் முன்னும் சேர்த்தாங்க. கருவேப்பிலை அப்படிங்கிறது குடலுக்கு மிக மிக முக்கியமான ஒன்று. தயவு செய்து சாப்பாட்டில் இருக்கக்கூடிய கருவேப்பிலையை எடுக்காதீங்க, மிளகை எடுக்காதீங்க. இது 2யுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சாப்பாட்லேயோ, பொங்கல்லையோ, நமக்கு சாம்பார்லேயோ, எங்கேயோ நம்ம குழம்பு வசதியில் இருக்கக்கூடிய தயவுசெய்து பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அதில் இருக்கக்கூடிய கருவேப்பிலையை எடுத்து தூக்கி போட்டுறாதீங்க. மிளகு இப்படி பார்த்து பார்த்து பொறுக்குறாங்க பசங்க. அது பொறுக்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்க குடல்ல இருக்கக்கூடிய பூச்சிகளை அது வெளியேற்றிவிடும். குடல் வளம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த திக்னஸ், அதோடைய அந்த அந்த டென்ஷன், எலாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் கொடுக்கறது மிளகோடைய மிகப்பெரிய முக்கியமான ஒன்று. இதெல்லாம் தாண்டி கடுகு. இந்த கடுகு இல்லாதது இன்னைக்கு வந்து கடுகு போடாமல் செய்யுங்க. கடுகு போடாமல் செய்கிறாங்க பசங்கள்லாம். ஏன்னே தெரியல. இந்த கடுகு எண்ணெய் அவ்வளோ நல்ல விஷயம். இந்த கடுகு எண்ணெயில சமைக்கலாம், கடுகை போடலாம். இதை யாருமே மிஸ் பண்ணாதீங்க, வீட்டில் சமையல் செய்கிறவங்க. இது முக்கியமான பாயிண்ட்ஸு. இதையும் தாண்டி நம்ம மருத்துவமாக பார்க்கக்கூடிய சில விஷயம் இருக்குது. இந்த குடல் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. உடலை நல்ல முறையில் வைத்துக்கொள்ள, ஆரோக்கியத்தில் வைத்துக்கொள்ள 100 ஆயுசு அப்படிங்கிற விஷயம் தான் எப்பொழுதுமே நான் சொல்லக்கூடிய விஷயம் 100 ஆயுசு. நல்லா வாழணும், நிம்மதியாக வாழணும், நோய் இல்லாமல் வாழ வேண்டும். முக்கியமான ஒரு பதிவு, மிக முக்கியமான பதிவு, தேங்காய் பால். அதாவது தாய்ப்பாலுக்கு இணையான ஒன்று அப்படின்னு பார்த்தோம்னா அந்த தேங்காய் பால். சொல்லுவாங்க அந்த காலத்தில் பாட்டு அழகா, முளைப்பால் விட்டரைத்து செங்கல் தாளமெடுத்து மஞ்சள் ஒரு சிட்டிகை எடுக்க எல்லாம் நலமே. அதாவது தேங்காய் பால், அதுதான் முளைப்பால் விட்டு அரைத்து அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் அந்த காலத்தில் தாய்ப்பால் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இல்லை, தேங்காயை தான் முளைப்பால் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பாலை நம்ம என்ன பண்ணுறோம், அரைத்து, மீன்ஸ் நம்ம அரைக்கிறதுனா திருவி பிழிந்து. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, நெத்து தேங்காயெல்லாம் இருக்கும், இடிச்சுப்பாங்க, அதான் அரைத்துன்னு அப்படின்னு போட்டிருந்தாங்க. இப்போ நம்ம வந்து சாறு பிழியணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, துருவி ஈஸியாக எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, சுடுதண்ணியில் போட்டுருவாங்க. அப்படியே ஒரு துணியில் முடிச்சு சுடுதண்ணியில் போட்டாங்கன்னா பால் ஃபுல்லாக வந்துடும். ஏன்னா புளியறதுக்கு அலுப்பு. அப்படி பண்ணோம்னாக்கா நம்ம சுட வச்சதுக்கு சமம், கொலஸ்ட்ரால் ஆகிடும். அப்படி பண்ணக்கூடாது. எவ்வளோ தேங்காய் பாலாலும் குடிக்கலாம். ஆனால் பச்சையாக எடுத்திங்கன்னா உடம்புக்கு எந்த தீங்கும் கிடையாது. ஆனால் சுட வச்சிட்டோம்னாக்கா அது கொலஸ்ட்ராலாக மாறும். அதனால தான் எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வந்து தேங்காய் வந்து கொலஸ்ட்ரால் ஆச்சே அப்படின்ட்டு பயப்படுறாங்க. அப்படி கிடையாது. பச்சையாக சாப்பிடும்போது அது கொலஸ்ட்ரால் கிடையாது. இணையான ஒன்று அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதான் தாய்ப்பாலுக்கு இணையான ஒன்று. இந்த ஈக்குவல் டு தாய்ப்பால் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மகா மருந்து. அது மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் பிழிந்த பெரியவங்களுக்கு 1 டம்ளர், சின்னவங்களா இருந்தால் 1/2 டம்ளர் தாராளமாக. யாரெல்லாம் 48 நாள் எடுங்க. 48 நாள் தேங்காய் பாலை பிழிஞ்சு எடுத்து காலையில் வெறும் வயிற்றுல குடிச்சு பாருங்க. அவ்வளோ ஷைனிங் இருக்கும், முடி கொட்டாது, முடி நல்லா வளர்த்தி இருக்கும், கண் பார்வை நன்றாக இருக்கும், மெமரி நல்லா இருக்கும், குடல் குடலாக இருக்கும். குடல் அவ்வளோ ஆரோக்கியம் இருக்கும். நல்ல டைஜஷன் இருக்கும், நல்ல தூக்கம் இருக்கும். அப்பப்போ டைஜஷன் நல்லா இருந்துச்சுன்னா ஃப்ரீயாக அழகாக மோஷன் இருக்கும். இந்த தேங்காய் பாலுக்கு அப்படி ஒரு சக்தி உண்டு. 100% நல்லா நோட் பண்ணுங்க. அது வந்து கொலஸ்ட்ரால் வராது. சார் எனக்கு ஹார்ட் பிளாக் இருக்குது, நான் ஹார்ட்டுக்கு மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கேன், நான் இந்த விஷயம் எடுக்கலாம், தாராளமாக எடுக்கலாம். திரும்பியும் சொல்கிறேன், வாயு பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது என்ன பண்ணுவோம், வாழைக்காய், உருளைக்கிழங்கு சமைச்சாத்தான் கேஸ், கார்போஹைட்ரேட். அதே மாதிரி தான் இந்த தேங்காவை
நம்ம சமைச்சா தான் கொலஸ்ட்ரால். சமைக்காம நம்ம பச்சையா எடுக்கும் பொழுது அது கொலஸ்ட்ரால் கிடையாது. தைரியமா சாப்பிடலாம். நல்ல ஹார்ட்டு, நல்ல லங்ஸு, நல்ல குடல், நல்ல ஆரோக்கியமான லிவர் இதெல்லாம் இருந்துச்சுன்னா, இந்த சுகர், பிபிலாம் உங்கள்ட்ட நெருங்கவே நெருங்காது. அதனால தான். சரி இப்ப தேங்காய் பால் எடுத்தாச்சு. அதில ஒரு சிட்டிகை மஞ்சள். நல்ல அதாவது குவாலிட்டியா நம்மளே பார்த்து அரைச்சு வச்சுக்கிட்டு இருந்த மஞ்சளாக இருக்கட்டும், ஒரு சிட்டிகை. சின்னவங்கலேருந்து ஒரு சிட்டிகை, பெரியவங்களா இருந்தா 2 சிட்டிகை போட்டுக்கோங்க. 48 நாள் யார் எடுக்கிறாங்களோ, அவங்க காயக்கல்பம் அதாவது சாயாத உடலாக இருக்கும். நம்ம சீக்கிரம் சாக மாட்டாங்க அப்படிங்கிறத சாயா உடலாக, அதுவும் காயக்கல்பமாக அதுதான் உன் உயிர் பெருக்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உயிர் பெருக்கினா சாதாரண விஷயமா? உயிரை பெருக்குவதற்கான ஒரு விஷயம். உயிர் பெருக்கிலாம் இவ்வளோ சாதாரணமா இன்னைக்கு தேங்காய் பால்ல கிடைக்குது அப்படின்னா, நம்ம ஏன் யூஸ் பண்ண அத்தனை விட்டமின்ஸ் அத்தனமா சத்து அப்படின்னாக்க தேங்காய் பால். அத சத்தமா இன்னைக்கு நான் சொல்றேன். இதெல்லாம் எடுக்கிறவங்களுக்கு நோயே இருக்காது. இருக்கிறவங்க இத தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கும்போது, அல்சர் இருக்காது, குடல் புண் இருக்காது, குடல் அலர்ஜி இருக்காது. இந்த சாப்பிட்டா எனக்கு இது அலர்ஜி ஆகுது, இது அலர்ஜி ஆகுது. ஏன்னா, அலர்ஜியை உருவாக்கக்கூடிய கிருமிகளை இந்த தேங்காய் பால் உங்க மோஷனோட அனுப்பி வச்சுரும். "போயிட்டு வாம்மா" அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிரும். யார உள்ள வச்சிருக்கும்? நல்ல கிருமின்னு சொல்லுவாங்க இல்லையா? டைஜஷனுக்கு அதெல்லாம் உள்ள வச்சிருக்கும். நீ வச்சுக்கோ. எது தேவையில்லையோ, அதை விரட்டி அடித்துவிடும். எது தேவையோ, அது உள்ளே வந்துவிடும். அதனால தான் தேங்காய் பால பத்தி நான் நெறைய கன்டென்ட்ல நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இதை எடுப்பவர்களுக்கு நோய் இருக்காது. இருந்தாலும் காணாமல் போய்விடும். இதை தொடர்ந்து 48 நாள் எடுக்கிறீங்களா? கேப் விட்டுருங்க. அடுத்த 2, 3 மாசத்துக்கு. அதுக்கப்புறம் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுங்க. இது கேப் விட்டு தொடர்ந்தும் எடுக்கலாம். தப்பே கிடையாது. ஆனா 48 நாள் ஒரு மண்டலத்தின் கணக்கில் உங்களுடைய மொத்த கணக்கும் அடங்கியிருக்கிறது. இதுதான் ஆரோக்கியம். தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைக்கு சத்து அதிகம், ஆரோக்கியம் அதிகம், ஸ்ட்ராங்கா இருக்கும், மொழு மொழுன்னு இருக்கும், குண்டா இருக்கும், கண்ணு முழு பளபளன்னு இருக்கும், ஸ்கின்ல மெலோனின் இருக்கும், ஹேர் குரோத் இருக்கும், உடல் சூடு இருக்காது. ஆக மொத்தத்தில வெட்டைச்சூடு இருக்காது. அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஹார்மோன் சுரப்பிகள் இருக்கும். அங்கே நல்ல தாம்பத்தியம் இருக்கும், நல்ல உறவு இருக்கும், நல்ல ஊக்கம் இருக்கும், நல்ல ஆற்றல் இருக்கும், நல்ல பேராற்றல் இருக்கும். இத்துணூண்டு டம்ளர்ல அவ்வளோ ஆரோக்கியம் இருக்கா? போய் டெஸ்ட் பண்ணி பாருங்க. குடிக்கிறவங்கள பாருங்க. ஆரோக்கியமா தான் இருப்பாங்க. முடி வளர்ச்சி நன்றாக இருக்கும். முடி இல்லையா? கொட்டுதுன்னா அங்க அங்க வந்து வெட்ட வெளி ரகசியத்தில அங்க எல்லாம் இறுக்கி புடிச்சிருச்சு சூடு. உடல் சூடு தான் அத்தனைக்கும் காரணம்னு அடிக்கடி சொல்றதுக்கு காரணம், உங்களுடைய உள்ள உறுப்புகளை, குடலை நம்மளே ஒரு மைக்ரோ ஓவன்ல வைக்கிறோம். அப்ப என்னாகும்? கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் சுருங்குது. உணவை சுருக்கிக் கொள்வோம். குடல் சுருங்கும். அப்புறம் உணவ சுருக்கிருவோம். அப்புறம் உயிரை சுருக்கிருவோம். அப்புறம் வயசை சுருக்கிருவோம். ஆக நம்ம சுருக்கிக்கிட்டே போற விஷயத்த பெருக்கணும்னு நினைச்சீங்கன்னாக்கா, இது முக்கியம். அடுத்தது பீட்ரூட் ஜூஸ். வாரத்துக்கு 2 முறை கண்டிப்பாக பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கோங்க. இல்ல பீட்ரூட்ல சமையல்ல சேர்த்துக்கோங்க. கேரட் ஜூஸ் கண்டிப்பா. பீட்ரூட், கேரட்லாம் நம்ம அழகா வாரத்துக்கு 2 தடவ, ஒரு தடவ அப்படியே ஜஸ்ட் ஜூஸ் மாரி எடுத்துக்கிட்டே வந்து பாருங்க. குடல் வனப்பு அதிகமாக இருக்கும். குடல் பெருக்கம் இருக்கும். நல்லா சாப்பிடுவீங்க. ஆனா குண்டாக மாட்டீங்க. நல்லா சாப்பிடுவீங்க. ஆனா கொழுப்பு லிவர்ல சேராது. ஏன்னா இயக்கம் இயங்கிக் கொண்டிருக்கும். அங்கே நல்ல கொழுப்பையும், கெட்ட கொழுப்பையும் பெருக்கிற லிவர் இருக்கு பார்த்தீங்களா? அது சூப்பராக இருக்கும். கணையம் நன்றாக வேலை செய்யும். ஹார்ட் நல்லா வேலை செய்யும். ஆக அத்தனை உறுப்புகளும் உயிரோட்டம் குடுக்குறீங்க பார்த்தீங்களா? அதுதான் தேங்காய். அண்டப்பொருள் மெய் கண்ட பொருள்னு சொல்லுவாங்க. அண்டப்பொருள் என்ன? தேங்காய். இறைவன் நமக்கு கொடுத்த கைக்கண்ட பொருள் எது? தேங்காய். அதை பாலை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அதான் விஷயம். ஸோ, இந்த ஜூஸ்லாம் எடுத்துட்டு வாங்க. இந்த தேங்காய் பால் எடுத்துட்டு வாங்க. குடல் வளத்தை ஏன் இந்த காலகட்டத்தில நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, சாப்பிடுற சாப்பாடு அத்தனையுமே பெஸ்டிசைட்ஸ், கெமிக்கலைஸ்ட். இன்னைக்கு பார்க்குற குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, கலர்ஃபுல் உணவுகள், கலர்ஃபுல் சாக்லேட்ஸ், கலர்ஃபுல் இந்த சாயத்த உள்ள ஏத்திக்கிட்டே இருந்தோம்னா, குடல்ல ஒரு லேயர் படிஞ்சுக்கிட்டே இருக்கும் பாருங்க, பாய்சன் கன்டென்ட்டு. அதுதான் மிக, மிக ஆபத்தான ஒன்று. கேன்சர் உருவாகுது, கோலன் கேன்சர் உருவாகுது, இரத்த கேன்சர் உருவாகுது. ஆக மொத்தத்தில எதுல வரணுன்றதே ஒரு விவஸ்தை இல்லாம இருக்கு. ஆக மொத்தத்தில ரொம்ப, ரொம்ப முக்கியமான ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த தேங்காய் பால் எடுக்கும் முறை. அதனால தான் இது தி பெஸ்ட்டு. ரொம்ப சிம்பிள். கொலஸ்ட்ரால் இருக்காது. ஆக மொத்தத்தில ஒரு ஸ்டாமினா கொடுக்கக்கூடிய ஒரு நமக்கு ஓடுற ஓட்டத்துக்கு வெளியில பார்த்தீங்கன்னா, அடிக்கிற வெயிலுக்கும், மிகப்பெரிய ஓசோன் லேயர் ஓட்டைக்கும் எவ்வளவோ ஓடுறோம் இல்லையா? அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரெங்தன் குடுக்கறது தேங்காய் பால். ஸோ, அதனால மிக முக்கியமான பதிவு நெறையா ஷேர் பண்ணுங்க. நெறைய பேருக்கு உதவியா இருக்கட்டும். வியாதின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, அதுக்கு மருந்து தேங்காய் பால். எத்தனை பேருக்கு மூச்சு விடுற சிரமம் இருக்கும். தேங்காய் பால் 48 நாள் எடுத்து பாருங்க. மூச்சு சீராக இருக்கும். ஏன்னா லங்ஸாக இருக்கும். சுருங்கி உரிய தன்மை லூப்ரிகேஷன் கிடைக்கும். இந்த தேங்காய் பால் உங்கள் உயிராற்றலை பெருக்கும். உயிரை பெருக்கும். ஆயுளை நீடிக்கும். அப்ப
ஒரு ஜான் வயித்துக்கு தான்யா நான் வாழ்றேன். அந்த ஒரு ஜான் வயித்த தான் நம்ம கொல்றோம். கெமிக்கல். அதனால தான் இந்த பதிவு மிக முக்கியமானது. நல்ல விஷயத்த மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.